அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த வீடியோல நம்ம காஷ்மீரை பத்திய ஒரு பகுதி பார்த்திருந்தோம். அதோடைய தொடர்ச்சிய இன்னைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் போன காஷ்மீர் வீடியோ பார்க்கலையோ, அந்த கதைய இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். கைண்ட்லி அதை செக் பண்ணி அதை இன்னொரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம வந்து சென்ற வகுப்புல, அதாவது சென்ற பகுதியில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துருந்தோம். கடைசியாக என்னன்னா, ஐநா சபையின் ஆணையின் பேரில், அதாவது யூஎன் இன்டர்வென்ஷன் ஆகி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அவங்கவுங்க எந்த இடத்துல இப்போ இருக்காங்களோ அங்கேயே சீஸ்ஃபயர் தற்காலிகமாக அங்கேயே நிற்க சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அரசியல் சூழ்நிலை எப்படி மாறிச்சு, அதுக்கு இந்தியாவுக்கு அதுக்கு என்ன சாதகமாக இருந்ததா பாதகமாக இருந்ததாங்கிறத இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேரு என்ன முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா நேருக்கு வந்து காஷ்மீர் மேலே ஒரு சிறப்பான கவனம் எப்பவுமே இருந்தது. ஏன்னா அவர் சொந்த ஊர், நேருடைய சொந்த ஊர் காஷ்மீர் அப்படிங்கிறதுனால காஷ்மீரை அவங்க வசத்துக்கு கொண்டு வரதுக்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல காஷ்மீரி மக்கள், அவங்களுக்கு மனசில் பெரிதும் ஒரு அபிமானம் இல்லை இந்தியா கூட சேர்றதுக்கோ இல்லாட்டி பாகிஸ்தான் கூட சேர்றதுக்கோ. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறதுனால ஒரு ஹிந்து மன்னர் அவங்கள ஆட்சி செய்கிறத அவங்க விரும்பவும் இல்லை. இந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, ஹிந்து மன்னர் ஹரிசிங்குக்கு எதிராக நாடு முழுவதும் கலவரம் வெடிக்குது. அவருக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி சரி செய்ய அப்படின்னு தெரியாமல் ஹரிசிங் திணறிக்கிட்டு இருக்கிறப்ப, நேருவும் காந்தியும் பர்சனலாக மன்னர் ஹரிசிங்கை கூப்பிட்டு, நீங்கள் மக்கள் ஆதரவு பெற்ற ஜனநாயக சக்தியுடைய ஷேக் அப்துல்லாவை கைது செய்து சிறையில் வச்சிருக்கிறீங்க, அவரை விடுதலை பண்ணி உங்கள் அரசில் சேர்த்துக்கங்க, அப்போ உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும், அப்போ இந்த கலவரங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹரிசிங்குக்கு சொல்கிறாங்க. ஹரிசிங்குக்கு இதில் மனசு இல்லைனாலும் வேற வழி இல்லாமல் ஷேக் அப்துல்லாவை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ணி அவருடைய அவையிலையும் சேர்த்துக்கிறாரு. முக்கிய பதவியில் அவர் இருக்காரு, பிரதமர் ஆக்கப்படுறாரு. ஸோ இதில் ஹரிசிங் ரிலீஸ் பண்ண ஷேக் அப்துல்லா யார்? ஷேக் அப்துல்லா அப்படிங்கிறவர் வந்து முஸ்லீம் மாநாட்டு கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை நிறுவி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மக்கள் சக்திக்காக பிரச்சாரம் செய்து மக்கள்கிட்ட பெருவாரியான ஆதரவு பெற்றிருந்த ஒரு தலைவர். அவர் பின்னாட்களில் சோசியலிசத்தின் மீது கொண்ட ஈடுபாடு சோசியலிசம் அப்படின்னா இடதுசாரி சிந்தனை உடையவராக இருந்ததுனால அவருடைய கட்சி பேரையே முஸ்லீம் மாநாட்டு கட்சியிலேருந்து தேசிய மாநாட்டு கட்சி அப்படின்னு மாற்றிக்கிறாரு. ஸோ மக்களுக்கு அவர் மேலே நிறைய அபிமானம் இருக்குது, மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக அவர் விளங்கிக்கிட்டு. அவரை அழைச்சி நேரு வந்து பர்சனலாக ஒரு விஷயம் பேசுகிறாரு. நீங்கள் வந்து இந்தியாவுக்காக ஆதரவாக நீங்கள் செயல்படணும், அப்போ நாங்கள் ஜம்மு காஷ்மீருக்கான அனைத்து பாதுகாப்புகளும் நாங்கள் வழங்குவோம். அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சரத்து ரெடி பண்ணுறாங்க. அது வந்து ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது. இந்த ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சரத்தாக பேசப்பட்டது. ஏன்னா அதுதான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குது. சிறப்பு அந்தஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி விவரிக்கிறேன். ஆனால் இந்த அந்தஸ்து கொடுத்ததுக்கு பல தலைவர்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் இவரால் அரசியலமைப்பு சாசனத்துடைய வரைவு குழு, அதாவது அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு இதுக்கு ஆதரவு தர மாட்டாங்க, இது ஒத்துக்க மாட்டாங்கிறது அவருக்கு நேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்த காரணத்தினால தனிப்பட்ட முறையில் நேருவும் ஷேக் அப்துல்லாவும் மட்டுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணது தான் இந்த 370. இந்த ஆர்டிகல் 370 ரெடி பண்ணுறதுக்காக கோபாலசுவாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒருத்தரை, அதாவது மன்னர் ஹரிசிங்கிட்ட இவர் பிரதமராக 6 ஆண்டு காலம் இருந்தவர், அவரை அழைச்சு, அவர் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வரைவு குழுலையும் ஒரு மெம்பராக இருந்திருப்பார், அவரை கூப்பிட்டு இந்த ஆர்டிகல் 370 ரெடி ஆகுது. இந்த ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கு எல்லா உரிமையும் கொடுக்குது. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரை இந்திய நாட்டுக்கு இணையான பவரை கொடுக்குது. அது எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்துது, இல்லை பாதகத்தையோ சாதகத்தையோ என்ன ஏற்படுத்துதுங்கிறத நம்ம வர வர உங்களுக்கு புரியும். இந்த ஆர்டிகல் 370னா என்ன, அது என்னெல்லாம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து. சிறப்பு அந்தஸ்துனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் செல்லுபடியாகக்கூடிய எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீரில் செல்லுபடி ஆகாது. அதாவது இந்திய பாராளுமன்றத்தால் வகுக்கப்பட்ட எந்த சட்டமும் காஷ்மீரில் செல்லுபடி ஆகாது. இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட எந்த சாசனமும் காஷ்மீரில் செல்லுபடி ஆகாது. எந்த சாசனம்னா பெரும்பாலான சாசனங்கள் எதுவுமே செல்லுபடி ஆகாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் அங்கே செல்லுபடி ஆகாது. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம சொல்லுவோம், அதுவும் அங்கே செல்லுபடி ஆகாது. அங்கே எமர்ஜென்சி அவசர கால பிரகடனம் கொண்டு வர முடியாது.
ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியும் அங்கே கொண்டு வர முடியாது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொடி உண்டு, காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு கொடி உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காஷ்மீர் நாட்டை சேர்ந்த, அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ வேற மாநிலத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும். அவங்க இழந்துடுவாங்க, அந்த குடியுரிமையை அவங்க முற்றிலுமா இழந்துடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர்கள் காஷ்மீரில் போய் நிலம் வாங்கவோ, அங்கேயே போய் ஸ்டே பண்ணவோ, ஒரு வியாபாரம் பண்ணவோ எல்லாத்துக்குமே தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஸோ காஷ்மீருடைய ஐடென்டிட்டியை அப்படியே பாதுகாக்கிற மாதிரி இந்த சட்டம் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அதில் கூறுகள் இருக்கு 370 ஆர்டிகல்ல. அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்திய அரசிடமிருந்து எல்லா சலுகைகளையும் பெறுவாங்க, பண வசதிகள் பெறுவாங்க, பட்ஜெட் பெறுவாங்க. ஆனால் அதுக்கான கணக்கு வழக்குகளை கொடுக்கணும், நாங்கள் எதுக்காக செலவு பண்ணியிருக்கோங்கிற கணக்கு வழக்குகளை அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும், இந்திய அரசுக்கு சமர்ப்பிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சிபிஐ, என்ஐஏ, சுப்ரீம் கோர்ட், பிரசிடென்ட் யாருமே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பந்தஸ்து அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு அங்கமாக ஜம்மு காஷ்மீர் கருதப்பட்டாலும் ஜம்மு காஷ்மீர் ஒரு தனிநாடாகவே செயல்படுறதுக்கு வழிவகை செஞ்சது. ஷேக் அப்துல்லாவை அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பக்கம், இந்தியாவின் பக்கம் கொண்டு வருவதற்காக இந்த ஆர்டிகல் 370 வடிவமைச்சு நேரு பிரத்யேகமாக இந்த ஆர்டிகல் 370 கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறார். இந்த 370 ஆர்டிகளுக்கு எதிராக அம்பேத்கர் சொல்லிய சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு ஆசைப்படுறேன். அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அம்பேத்கர் இந்த சிறப்பு சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். ஷேக் அப்துல்லாவிடம் அவர் கோபமாக, இந்தியா உங்களையும் உங்கள் எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இந்தியா வந்து உங்களுக்கு சாலை போட்டு கொடுக்க வேண்டும், உங்களுக்கு உணவு தானியங்களை சப்ளை செய்ய வேண்டும், கூடவே இந்தியாவுக்கு சமமான அந்தஸ்து கிடைக்க வேண்டும். ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு மட்டும் குறைந்த அதிகாரங்களே இருக்க வேண்டும். இந்திய மக்களுக்கு காஷ்மீரில் எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தனிச்சலுகையை சட்டத்திற்கு சம்மதம் கொடுப்பது போல் இந்தியாவுக்கு எதிரான துரோக செயல் எதுவுமே இருக்க முடியாது. இந்தியாவின் சட்ட அமைச்சர் என்ற முறையில் இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் இதில் உடன்பாடு இல்லை. ஆனால் நேருடைய அழுத்தத்தின் காரணமாக சர்தார் வல்லபாய் பட்டேலும் சரி, அம்பேத்கரும் சரி, நேருவும் கோபாலசாமி ஐயங்காரும் பிற பாராளுமன்ற உறுப்பினர்களை நிர்பந்திச்சு அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து நீங்கள் இதுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த சட்டம் தான் 370. இந்த 370 சட்டத்தை பற்றி ஜவஹர்லால் நேரு வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது, இந்த சட்டம் வந்து ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான் தவிர இது நிரந்தரம் அல்ல. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு கூடிய விரைவில் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படும். இந்த ஒப்பந்தத்துக்கு ஷேக் அப்துல்லாவும் உடன்படுவார் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அன்னைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. நாட்கள் இப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப இப்போ அது அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னா, ஷேக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீருடைய தலைவரானதுனால ஜம்மு காஷ்மீரில் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்தங்கள் சட்டத்தின் மூலமாக நிலங்கள் எல்லாம் வாங்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுது. இதனால ஏழை எளிய மக்களிடம் வந்து அவருக்கு பெரிய அமோகமான வரவேற்பு இருக்கு. ஆனால் ஜம்மு அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து டாமினேட்டட் ஏரியா, ஹிந்துக்கள் அதிக வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து நிலச்சொந்தார்களிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு ஏழை மக்களுக்கு கொடுத்ததுனால என்ன ஆயிடுதுன்னா, ஹிந்துக்களுக்கு எதிராக ஷேக் அப்துல்லா செயல்படுறாரு அப்படிங்கிற பிரச்சாரத்தை முடுக்கிவிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு பிரஜா பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு, அந்த அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா பால்ராஜ் மதோக் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளராக, ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினராக இருந்தவர். பின்னாட்கள்ல இவர் தான் பாரதிய ஜனசங்கத்தின் முக்கிய தலைவர்களையும் ஒருவராக இருந்திருக்கிறாரு. ஸோ ஜம்மு மக்களிடையே, குறிப்பா ஹிந்துக்களிடையே பெரிய ஆதரவை பெற்றுட்டு வருது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இதனால அப்துல்லாவுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது. எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ண பிளான் பண்றாங்க. அந்த எலெக்ஷன்ல மொத்தம் ஜம்மு காஷ்மீர்ல 75 சீட்ல 44 சீட்ல ஜேபிபி ஹிந்து அமைப்பை சேர்ந்தவங்க போட்டியிட முடிவு செய்யறாங்க. ஆனா 44 சீட்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா சீட்டையும் மனுவையும் ரத்து பண்ணிடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்க மாட்டேங்குது. வெறும் 3 மனுக்களை மட்டும் ஏத்துக்குது. அந்த 3 மனுவும் கண்டிப்பாக ஷேக் அப்துல்லா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற பகுதியை மட்டும் ஏத்துக்கிறாங்க. இது காங்கிரஸ் உடைய ஆதரவுல இது செய்யப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ ஷேக் அப்துல்லா சொல்லி வச்ச மாதிரியே 75 தொகுதிகளையும் 75 தொகுதி ஜெயிச்சிடுறாரு. அரசியலமைப்பு சாசனத்தை திருத்துறதுக்காக அதுக்கடுத்து நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்போ எலெக்ஷன்ல பெரிய மோசடி நடந்ததாகவும் இவங்களுக்கான நேர்மையான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் இந்து தலைவர்கள் போராட ஆரம்பிச்சதுனால ஷேக் அப்துல்லாவுக்கு பெரிய தலைவலி ஆகுது. அவர் உடனடியாக டெல்லிக்கு புறப்பட்டு போறாரு. டெல்லியில நேருவை சந்திச்சு நேரு என்ன சொல்றாரு, காங்கிரஸ் உங்களுக்கு முழு ஆதரவு தரும்,
நீங்க வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு காஷ்மீருடைய அரசியலமைப்பு சாசன அவையில நீங்க என்ன ஆர்டிகல்னாலும் நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஆனா ஆர்டிகல் 370க்கு எதிராக அல்லது மாறாக நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் உத்தரவாதம் வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பலமா சப்போர்ட்டா இருக்கிறதாக ப்ராமிஸ் பண்றாரு. இதை கேட்டு ஷேக் அப்துல்லா திரும்ப வந்து இங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறப்ப தொடர்ச்சியா இவருக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜம்மு பிரஜா பரிஷ்கத் அப்படிங்கிற அமைப்பு தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இவர்கள் செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இவர் மட்டும்தான் இடதுசாரியை தவிர, இடதுசாரி சிந்தனை உடையவரை தவிர, இவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே முஸ்லீம்கள் ஆதரவாகவும் பாகிஸ்தானிய ஆதரவாகவும் செயல்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இவர் வளைந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஹிந்துக்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனால குறிப்பா வேற என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹிந்துக்களுக்கு வழங்கப்பட்ட சமஸ்கிருத பாடசாலைகள், அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் ஹிந்து சீக்கியர்களுக்கு அகதிகள் திட்டம், இது எல்லாமே வாபஸ் பெறப்படுது. கூடுதலாக அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் உளவாளிகள் என்று கைது செய்யப்பட்ட ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த எல்லாரையுமே ரிலீஸ் பண்றாரு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா ஆகுது. இந்த சமயத்தில் இந்தியாவில் இன்னொரு பிரச்சனை வருது. என்னன்னா நிறைய அகதிகள், குறிப்பா ஹிந்துக்கள் பங்களாதேஷ், இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அன்னைக்கு அது ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவோம் நம்ம, கிழக்கு பாகிஸ்தான், அங்கிருந்தும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர ஆரம்பிக்கும் போது கொத்து கொத்தாக அவங்கள கொல்லப்படுறாங்க. இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக பிரதமர் நேரு வந்து பாகிஸ்தான் பிரதமர் லியாக்கத் அலிகானை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுற மாதிரி பிளான் பண்றாரு. ஆனா இதுல ரொம்ப கடுப்பான, ரொம்ப இது வந்து தவறா இருக்கு, கொள்றதே அவங்க தான், அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒப்பந்தம் போட்டா இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிற ஒரு முக்கிய தலைவர், அவர் தான் பாரதிய ஜனசங்கத்தை நிறுவிய தலைவர். அவரு காங்கிரஸ் அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. இந்த பதவியை ராஜினாமா பண்ணி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. நேருக்கு இது பெரிய தலைவலியா ஆகுது. அவர் கல்கட்டா முழுமைக்கும் பெங்கால் முழுமைக்கும் பெரிய பிரச்சாரம் பண்றாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல கொடி ஏற்றப்படுது. இந்த கொடி இந்திய கொடிக்கு நிகராக காஷ்மீர் கொடியும் ஏற்றப்படுது. அந்த காஷ்மீர் கொடியை ஹிந்து அமைப்புகள், அதாவது ஜேபிபி அப்படிங்கிற அமைப்பு வந்து வெட்டி வீழ்த்திடுறாங்க. இதனால ஷேக் அப்துல்லா கட்சியினருக்கும் ஜேபிபி அவங்களுக்கும் பெரிய சண்டை ஏற்படுது. அந்த பிரச்சனையில ஜேபிபி கட்சியினரை தூக்கி எல்லாரையும் கொண்டு ஜெயிலில் அடைச்சிடுறாரு ஷேக் அப்துல்லா. இந்த செய்தி நேரு கேள்விப்பட்டதுமே ரொம்ப வருந்தி, இது பெரிய பிரச்சனையாகும், இவங்களை அடைச்சது, ஜெயிலில் அடைச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்தியா முழுமைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்லி ஷேக் அப்துல்லாவுக்கு கட்டளை இடுறாரு. ஷேக் அப்துல்லா வந்து மனமின்றி வேற வழி இல்லை, நேரு கேட்டுட்டாருங்கிற காரணத்தால ரிலீஸ் பண்றாரு. பிரச்சனை எப்படி நாளுக்கு நாள் வலுத்துக்கிட்டே போகுது, என்ன பண்ணுன்னே தெரியாம. ஷியாம் பிரசாத் முகர்ஜி இப்போ ஒன்று சொல்றாரு. அதாவது நேரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, காஷ்மீர் வந்து இந்தியாவில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு பகுதியா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன். இங்கிருந்து நான் நேரடியாக கிளம்பி காஷ்மீருக்கு போக போறேன், அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஷியாம் பிரசாத் முகர்ஜி இங்கிருந்து கிளம்பி காஷ்மீருக்கு போறாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் என்னதான் இருந்தது, காஷ்மீர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலமா இருந்தாலும் கூட யாரு காஷ்மீருக்கு போறதா இருந்தாலும் ஒரு பெர்மிட் வாங்கணும். இவர் காஷ்மீர் போய் இறங்கினோடனே இவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. இவர் ஜெயிலில் அடைச்ச சிறிது காலத்திலே அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இவருடைய இறப்புல பெரிய மர்மம் இருக்கு. ஷேக் அப்துல்லா அரசாங்கம் தான் இவரை கொன்னுருச்சு அப்படிங்கிற பிரச்சாரம் இந்தியா முழுமைக்கும் முடுக்கி விடப்படுது. நிறைய பிரச்சனைகள், கேள்விகள் இது சம்பந்தமா எழுப்பப்படுது. ஷேக் அப்துல்லாவை வந்து இவர் வந்து ரஷ்ய ஐநா சபையின் தூதுவரோட சிறப்பாக பேசி இந்தியாவில் சேராம காஷ்மீர் தனிச்சு இருக்கிறதுக்கான வழிவகை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போடுறதாக வதந்தி கிளம்புது. இதை உறுதி செய்கிற வகையில் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து காஷ்மீர் இந்தியாவோட சேர்றதை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றாரு. காஷ்மீர் தேசியவாதம் அப்படிங்கிற வார்த்தையும் கூடுதலாக பேசப்படுது. இதெல்லாம் இந்தியாவுக்கு பெரிய சந்தேகத்தையும் ஐயத்தையும் எழுப்புது. இந்த சமயத்தில் காஷ்மீரில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்து போயிருது. ஹசரத் பால் அப்படிங்கிற இடத்துல முகமது நபி நாயகங்களுடைய முடி வைக்கப்பட்டிருந்தது அந்த தர்கால, அது காணாமல் போயிருது. அந்த முடிக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து முகமது நபி நாயகங்களுடைய வம்சாவளியில வந்த சையத் அப்துல்லா அப்படிங்கிறவர்கிட்டையும், அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து சையத் ஹமீத் அப்படிங்கிறவர்கிட்டையும் இருந்தது. அந்த சையத் ஹமீத் ஒரு வியாபாரிகிட்ட வித்துடுறாரு. அந்த வியாபாரி அவருடைய மகள்கிட்ட கொடுத்து ஒரு தர்கா கட்டப்படுது, அஷ்ரத் பால் தர்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ரொம்ப பிரபலமா பேசக்கூடிய தர்கா. அந்த தர்கால அந்த முடி காணாம போனதுனால நாடு முழுக்க பெரிய பிரச்சனையாயிருது. நேரு ஒரு அறிக்கை விடுறாரு இந்த சமயத்துல, இந்த முடி திரும்ப வராட்டி பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு. உடனே ஒரு சிறிது நேரத்திலே அந்த முடி மறுபடியும் கொஞ்ச நாள்ல கொண்டு வந்து வைக்கப்படுது. அது யார் கொண்டு போனாங்க, யார் கொண்டு வந்து வச்சாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதுவும் இன்னைக்கும் புரியாத புதிரா இருக்கு. இந்த சந்தர்ப்பங்கள்லாம் பயன்படுத்தி பாகிஸ்தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு சைடில் காஷ்மீர்ல இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பெரிய பிரச்சாரத்தை முடுக்கி விடுறாங்க.
இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கப்போ இன்னொரு பெரிய சோதனையா ஜம்மு காஷ்மீர்ல வடகிழக்கு மாகாணம், அதாவது நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர்ல டிபெட் மற்றும் சைனாவை சேர்ந்தவங்க ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு இந்தியாவுக்கு தெரிஞ்ச உடனே டெல்லியிலேருந்து ஒரு கடிதம் எழுதப்படுது. ஏன் இப்படி ஆக்கிரமிக்கிறீங்க அப்படின்னு கடிதம் எழுதப்பட்டு பதிலடி கொடுக்கறதுக்காக ராணுவத்தினரும் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இதே சமயத்தில் சைனா என்ன பண்ணிடுறாங்கன்னா டிபெட்டையும் வந்து கைப்பற்றிடுறாங்க. டிபெட்ல இருக்கக்கூடிய தலைவரான தலாய் லாமா அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் வந்து அடைக்கலம் கேட்டனால இந்தியா அடைக்கலம் அவருக்கு கொடுக்குது. இது வந்து சைனாக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. நீங்க எப்படி அடைக்கலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை ஏற்படுத்துது. இந்த கோபத்தை தணிப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா சீனாவை சேர்ந்த பிரசிடென்ட் எங்க இந்தியாவுக்கு வரவழைச்சு நீங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை, இது வந்து எங்களுடைய பிரின்சிபல், நீங்க தவறா எதுவும் நினைக்க வேண்டாங்கிறத எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பார்க்குறாங்க. அவர் இங்க கன்வின்ஸ் ஆகி போற மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் இந்தியா மீது பெரிய போர் தொடுக்கிறாரு. அந்த போர் தான் இந்தியா சீனா போர் அப்படின்னு சொல்லுவோம் 1964. இந்த போர் இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவாயிருது. ரொம்ப மிகவும் நம்பிட்டு இருந்தாரு நேரு சீனாவை. ஆனா சீனா அவருடைய முதுகுல குத்தியதுனால அவரோட உடல் லெவலையும் சரி மன லெவலையும் சரி மிகவும் துவர்ந்து போய் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்தத உடனே பாகிஸ்தான் நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்காங்க, எப்படிடா இந்தியாவை பிடிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துக்கு. இது சரியான சந்தர்ப்பமா அமையுது. இங்க லால் பகதூர் சாஸ்திரி தலைமை இருக்கிறாரு. இப்போ இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் ஊடுருவி காஷ்மீரை கைப்பற்றிடலாங்கிற பிளான் பண்றாங்க. ஆனா காஷ்மீரை கைப்பற்றுறதுக்கு இந்த தடவை நேரடியாக காஷ்மீரை நாங்கள் கைப்பற்ற போறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. அதுக்கு மாறாக என்ன பண்றாங்கன்னா சிந்து, ஜீலம், செனாப் அப்படிங்கிற 3 நதிகளை பாகிஸ்தானுக்கும் ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படிங்கிற 3 நதிகளும் இந்தியாவுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு சரியா நதிநீரை அனுப்ப மாட்டாங்கன்னு பிரச்சனையை பண்ணி ஜம்மு காஷ்மீருக்குள்ள நுழையிறாங்க. இது பெரிய பிரச்சனையா சண்டையா வெடிக்குது. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சண்டையில பாகிஸ்தானியர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுது. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை லால் பகதூர் சாஸ்திரி திரும்ப அடிப்பாருன்னு. திரும்ப அடிக்கிறது மட்டும் இல்லாம லால் பகதூர் சாஸ்திரியான அரசு என்ன பண்ணுதுன்னா லாகூர் வரைக்கும் போய் பாகிஸ்தானை பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தனால லால் பகதூர் சாஸ்திரியோடைய படை வீரர்கள், இந்தியா படை வீரர்கள் குறிப்பா லாகூர் வரைக்கும் போய் கேப்சர் பண்ணிடுறாங்க. இதனால ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க பாகிஸ்தான். உலக நாடுகள்லாம் ஒரு கட்டளை இடுறாங்க, தயவு செஞ்சு இந்த போர் நிறுத்தத்தை பண்ணுங்க அப்படின்னு. இதை ஏற்றுக்கிட்டு 2 நாடும் போர் நிறுத்தத்தை கொண்டு வராங்க. இது கொண்டு வந்து ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது. அந்த உடன்படிக்கை தான் டாஷ்கண்ட் உடன்படிக்கை. இந்த டாஷ்கண்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருந்தது. அன்னைக்கு அந்த டாஷ்கண்டுக்கு கிளம்பி போறாரு. இப்போ இந்தியாவுடைய பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் அயூப் கான் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய பிரதமரும் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா டாஷ்கண்ட் உடன்படிக்கை கையெழுத்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுது. 10 மணிக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாரு லால் பகதூர் சாஸ்திரி அவர் ரூமுக்கு. ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு அப்புறம் 11 மணி டு 1 மணிக்குள்ள அவர் இறந்துட்டதா தகவல் வருது. இந்த இறப்பு வந்து ஒரு மர்மமான இறப்பாகவே இருக்கு. எதனால திடீர்னு லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போனாரு அப்படின்றத இதோடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.